ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, உலக இருதய தினம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது நம்ம ஆண்டுதோறும் பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் 29ஆவது தேதி சர்வதேச அளவில் இருதய தினம் மட்டும் கொண்டாடுறோம். இதோட முக்கியத்துவம் என்னென்னா, நம்ம உலகத்தில் வந்து இப்போது சமீப காலங்களில் இருதயம் சம்மந்தப்பட்ட நோய்கள்னால பல மக்கள் வந்து உயிரிழக்கிறாங்க. இன்னும் பல மக்கள் பல்வேறு வகையான உடல் உபாதைகளை வந்து சந்திக்க வேண்டிய சூழ்நிலையில் தள்ளப்படுறாங்க. ஸோ இந்த 2025 வருஷம் இந்த உலக இருதய நாள், அந்த நாளோட முக்கியமான ஒரு தீம் என்னென்னா, டோன்ட் மிஸ் எ பீட். அதாவது நம்ம இருதயத்தோட துடிப்பை வந்து ஒரு துடிப்பை கூட நம்ம வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான தீமாக வச்சுருக்காங்க. இப்போ இந்த ஒரு நாளில் நம்ம இருதயத்தை எப்படியெல்லாம் பாதுகாக்கலாம், நம்ம எப்படி ஆரோக்கியமாகலான்ட்டு நிறைய விதமான இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து கலெக்ட் பண்ணுறோம். அந்த வகையில் நான் உங்களுக்கு ஒரு 5 பாயிண்ட் சொல்கிறேன். யார் யார் தங்களோட இருதயத்தை வந்து ரொம்ப பாதுகாப்பாகவும் ரொம்ப ஆரோக்கியமாக வைக்கணுன்ட்டு ஆசைப்படுறாங்களோ அவங்களுக்கு மட்டும் தேவையான ஒரு 5 பாயிண்ட். பாயிண்ட் நம்பர் 1, நம்ம தினமும் ஒரு 30 நிமிடம் நடைப்பயிற்சி மேற்கொள்ளலாம். முடிஞ்சால் ஓடுறது நல்லது. ஆனால் நடைப்பயிற்சிங்கிறது எல்லா வயசுக்காரங்களுக்கும் எல்லா மாறிப்பட்ட உடம்புக்காரங்களுக்கும் பொதுவான ஒன்று. அப்படி பண்ணும்போது நம்ம இதய துடிப்பு, நம்மளோட இரத்த அழுத்தம் எல்லாமே ரொம்ப அழகாக சீராக அமையும். இது வந்து எல்லாராலையும் முடிகிற ஒரு எளிதான ஒரு பயிற்சி. பாயிண்ட் நம்பர் 2, நம்ம தினமும் சாப்பிடக்கூடிய சாப்பாடில் காய்கறிகளும் பழங்களும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம கொஞ்சம் யூஸ் பண்ணுறது நல்லது. அடுத்தது பாயிண்ட் நம்பர் 3, குட் ஸ்லீப். அதாவது உறக்கம் வந்து தேவையான அளவு நம்ம எல்லோரும் கொடுக்கணும். உறக்கத்துக்கு நல்ல ஒரு பர்ஃபெக்ட் டைமிங்னா நைட்டு ஒரு 10 மணிலேருந்து காலையில் ஒரு 4 மணி அப்படிங்கிறது ஒரு சிறந்த ஒரு டைமிங். அந்த டைமிங் வந்து நம்ம நல்ல ஒரு ஆழ்ந்த உறக்கம் பண்ணுற மாதிரி பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். அடுத்த பாயிண்ட் நம்பர் 4, ஸ்ட்ரெஸ்ஸு. அதாவது மன அழுத்தம் அப்படிங்கிறத வந்து நம்ம மனசில் தேவையில்லாத எதுவுமே வச்சு நம்ம ரொம்ப அழுத்தங்கள் கொடுக்கக்கூடாது. மனசு ரொம்ப காமாக குவைட்டாக ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அதை வந்து பாயிண்ட் நம்பர் 4 பார்க்குறோம். தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் போட்டு மைண்டை வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி ஸ்ட்ரெஸ் பண்ணி நம்ம யாரும் இது பண்ணக்கூடாது, சரியா? அடுத்த பாயிண்ட் நம்பர் 5, அவாய்டு ஸ்மோக்கிங். அந்த ஸ்மோக்கிங் பண்ணுறதுனால, புகை பழக்கிறதுனால அதிகப்படியான நிக்கோட்டின் கண்டென்ட் உள்ளே வர்றதுனால நம்மளோட சுவாசம் அந்த மாதிரிப்பட்ட எல்லா டோட்டல் சிஸ்டத்தையும் அது கொலாப்ஸ் பண்ணுது. அதனால் வந்து மூச்சு விடுதலில் நிறைய பேர் சிரமங்கள் படுறாங்க. ஸோ இந்த ஸ்மோக்கிங்கை அவாய்ட் பண்ணுறது இன்னொரு வழி. ஸோ இந்த 5 பழக்கத்தையும் நம்ம கடைபிடிச்சா இருதயத்தை பாதுகாக்கலாம்.